ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே யாருடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இயேசுவை கவனிச்சுட்டா இயேசு தான் நம்முடைய வாழ்வின் வடிவம். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய வாழ்வின் வடிவம். நம்முடைய வாழ்வின் வடிவம் இயேசு தான். அவரை கவனிச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமானது. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. சரி, 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. ஒரு மேகம் அவரை, இப்ப கவனிங்க, அதில் வார்த்தை இருந்தது. எங்க இருந்தது? பரலோகத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை பூமியில மாம்சமானது. இப்போது பூமியில மரித்து உயிர்த்து இப்பொழுது பரமேறி போகிறது. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை பூமியில மாம்சமானது. பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்போ எங்க போகுது? பரமேறி தேவனிடத்துக்கு போகிறது. இதை கவனிச்சுங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வடிவம். நாம் தேவனிடத்தில் இருந்தவர்கள், பூமியிலே வந்து மாம்சமானவர்கள், இப்பொழுது பூமியிலே வாழ்ந்து தேவனுடைய மகிமைக்காக மரித்து உயிரோடு எழுந்து இயேசு போல ஒரு நாள் நம்ம எங்க போவோம்? இதைதான் பவுல் சொல்ல, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீ உயிரோடு இருந்தா ஒரு இமைப்போதில் மறுரூபமாகி போவீங்க. ஒருவேளை நீங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தால் வரும்போது முதலாவது அழிவில்லாதவர்களா நீங்க என்ன செய்வீங்க? எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. இப்ப இந்த காரியத்தை ஏசாயா எவ்வளவு அழகாக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார் என்பதை வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்தது. இப்ப கவனிங்க, இந்த பகுதியில் நான் கடைசி வரைக்கும் 1 by 1 நான் அப்படியே உங்களுக்கு என்ன செய்யறேன், விளக்கம் சொல்லிட்டு வரேன். நீங்க கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நினைவுகள் வழி என்ன செய்யுது? தீர்மானிக்குது. நல்லா கவனிங்க, நினைவுல ஒரு மாற்றம் வந்தா வழி எப்படி ஆயிடும்? சரியாயிடும். நினைவுல ஒரு மாற்றம் வந்தா வழி சரியாயிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உங்க வழி என்னுடைய வழி அல்ல. ஏன் உங்க வழி மாறிச்சு? ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:5. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், அவன் மனசுல தோன்ற எல்லா நினைவுகளுமே எப்படி இருக்குதா? ஆமா, பூமிக்குரியதாக இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்குரிய நினைவுகள் உண்டு, பூமிக்குரிய நினைவுகள் உண்டு. பவுல் சொல்றாரு, அழகா சொல்ற, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய நினைவுகள் என்னுடைய நினைவுகள், வானத்துக்குரிய வழிகள் என்னுடைய வழிகள். நீங்கள் என்னுடையவளாக இருந்தால் என் நினைவு உங்களுக்குள் இருக்கும். என்னை நினைவு கூறும்படி நான் விரும்புகிறத நீங்க என்ன செய்வீங்க? செய்வீங்க. என்னை நினைக்கிறவங்க, நானே வழி சத்தியம் என்பதை நிச்சயமா நீங்க அறிந்து என் வழியாக பிதாவிடத்துக்கு என்ன செய்வீங்க? வருவீங்க. ஆக இப்போ டோட்டல் சேஞ்ச் எங்க மாறணும்? மனசுல மாறணும். அதனாலதான் இயேசு திருவிருந்து கொடுக்கும்போது இப்படி சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை
செய்யுங்கள். உங்க மாம்சம் என்ன செய்யணும்? நினைக்கணும். உங்க ரத்தத்தில் என்னுடைய நினைவு என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்லி, மாம்சம் நிறைந்த நினைவுகள், ரத்தத்தில் நிறைந்த நினைவுகள், என் நினைவுகளை தவிர வேற எந்த நினைவும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகாக சொல்லி கொலேசியர் 3வது அதிகாரத்துல இவ்விதமாக சொல்லுகிறார். வாசித்து பாருங்க, கொலேசியர் 3:1-2. சில வசனங்களை நான் சொல்லும் போது உடனே அதை எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்க கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவின் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அப்படி உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்வீங்க? நிச்சயமாக இணைக்கப்படுவீர்கள். கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது போல உங்கள் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்வுக்கு பிற்பாடு ஒரு நிச்சயமானது உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நிச்சயத்தோடு நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். எந்த நிச்சயத்தோட? அந்த நிச்சயம் இல்லாம இந்த பூமி தான் நிரந்தரமானது, இந்த பூமி தான் நிலையானது என்று இதை நிச்சயித்து கொண்டவர்கள் பூமிக்குரியவைகளை என்ன செய்வாங்க? தேடுவாங்க. மேலானவைகளை என்ன செய்ய மாட்டாங்க? தேட மாட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்கு, அதாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என்னுடைய நினைவுகள் இருக்கு. அது வானத்துக்குரிய உங்களை உயர்த்தக்கூடிய நினைவுகள் அது. ஆனா உங்களுக்கு இருக்கிற நினைவுகள் அது உங்களை தாழ்த்த, மண்ணோடு மண்ணாக்கக்கூடிய நினைவுகள். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனத்தை திரும்ப வாசிங்க. உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகள். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ஆதியில் எங்க இருந்தவங்க? தேவனிடத்துல இருந்தவங்க, தேவனுக்குள்ள இருந்தவங்க, தேவனோடு இரண்டரை கலந்தவர்களாதான் இருந்தோம். அங்கிருந்து தான் இந்த ஜீவன் இங்கு வந்து மாம்சமாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கோம். இங்க வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில அங்க இருந்தவன், ஆதியில நீ அங்க இருந்தவன்றத இன்றைக்கு ஆண்டவர் பரம வெளிப்பாடாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல. நீங்கள் பூமிக்குரியவர்களை போல கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆகையினாலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தில் உலகத்துல உபத்திரவம் இல்லாம சுகபோகமா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல உபத்திரம் என்ன செய்யும்? மன ரீதியா வரும், உடல் ரீதியா வரும், பண ரீதியா வரும், வாழ்வியல் ரீதியாக ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் உபத்திரவங்களை உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கும்? வந்துட்டே இருக்கும். ஆகையினாலே இந்த உலகத்தை அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்ல என்ற ஒரு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டு மேலானவைகளை என்ன செய்யுங்க? கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த உன்னதங்களில் உள்ள மேலானவைகளை நீங்க என்ன செய்யணும்? தேடணும். வானத்துக்குரிய நினைவுகள் உங்களை உயர்த்துகிற நினைவுகள், பூமிக்குரிய நினைவுகள் இன்னும் கீழே பாதாளத்துக்கு உங்களை இழுக்கிற நினைவுகள் என்பதை மற்றும் என்ன செய்ய நல்ல ஞாபகத்தில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள். இப்ப ஆண்டோடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவா இருக்குன்னு வாசிச்சு பாருங்க. எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எரேமியா 29:11 ஃபர்ஸ்ட் வாசிங்க. எரேமியா 29:11. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், ஆனா அது உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்குதான் அந்த நினைவை பத்தி சொல்றாரு. அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த நினைவுக்குள்ளே நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. வாசித்து பாருங்க. சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 115:12.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த நினைவுக்குள்ளே அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளைக்கு இது வேண்டும், என் பையனுக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது வேண்டியது என்று பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்ததுனால தான் அவர் நம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த நினைவுக்குள்ள நல்ல தாய் பிள்ளைகளை அந்த சில நேரத்துக்கு நினைப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இந்த நேரம் பசியா இருப்பானே, என் பிள்ளை இந்த நேரம் எங்க இருக்கானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலையோ நினைப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த நினைவுக்குள்ள அந்த பையனுக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கு, அந்த பையனுக்கு வேண்டிய எனர்ஜி இருக்கு. ஒரு தாயுடைய நினைவுக்குள்ளேயே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால், கர்த்தர் நம்மை நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அக்கறைக்கு போய் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் அக்கறை இல்லாமல் இருக்கிறாளே என்று சொல்லி சீசரை நினைக்கும் பொழுது அந்த சூழலில் அவர் நினைக்க, ஐயோ என் பிள்ளைகள் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறாளே, அக்கறைக்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அக்கறையோடு ஆண்டவர் இறங்கி அந்த கடல் என்ன செய்தார், நடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவருடைய நினைவு. அனுப்பிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டாரு. அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், ஒருபோது தாய் தன் பாலகனை மறப்பாளோ, மறப்பாள். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய நினைவு உங்களை குறித்து மேன்மையான நினைவு. ஆனா நீங்க எதை நினைக்கிறீங்க, இம்மைக்குரிய காரியங்களை மட்டும்தான் என்ன செய்றீங்க, நினைக்கிறீங்க. 2025 ஆராதனை நேரத்துல தேவனை நினைக்காம வேலையில் இருந்து அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டிய நேரத்துல அதற்கு வர முடியாதபடிக்கு உலக பிரகாரமான அடிமைத்தனத்தினாலே சில விதமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களினாலே நாம் மீறி வர முடியாத சூழலில் அங்கே இருந்ததான அந்த காலகட்டத்தை பாருங்க. எகிப்தில் இருந்தது போல் அந்த அடிமைத்தனத்தினுடைய உணர்வை நீங்க உணர்ந்தீங்களே. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உன் பெருமூச்சை கேட்டேன், அங்கே உன் கூக்குரலை கேட்டேன், அங்கு நீ படுகிறதான பாடுகளை நான் பார்த்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஆண்டோடைய வழிகளுக்கும் நம்முடைய வழிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆகாய் சொல்றார். வாசிச்சு பண்ணலாம். ஆகாய் 1வது அதிகாரம், ஆகாய் 1வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7வது வசனம் வாசிங்க. 2 முறை சொல்றாரு. எப்பயுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை 1க்கு 2 முறை சொன்னார்னா நல்லா தெரிஞ்சுங்க, அதை நீங்க ஏதோ ஒன்று உள்ள இருக்கு, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உள்ள இருக்கு, நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய, தோண்டி எடுக்க வேண்டிய புதையல்கள் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சங்கீதத்துல கூட நீங்க வாசிக்கும் போது சில வசனங்களுக்கு கீழே சேலான்னு போட்டிருக்கோம். பெண்களுக்கு சேலைன்னு போட்டுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அதுல என்ன போட்டிருக்கோம், சேலான்னு என்ன அர்த்தம், ரிப்பீட், திரும்ப என்ன செய், வாசி என்ற அர்த்தம். விட்டுடாத, இன்னொரு முறை வாசி, இன்னொரு முறை வாசி, இன்னொரு முறை வாசி, உனக்கு விளங்குற வரைக்கும் அதை என்ன செய், வாசி. அது விளங்கும் போது அது உனக்கு ஆசி. அல்லேலூயா. அது விளங்கிடுச்சுன்னா அது உனக்கு பெரிய ஆசீர்வாதம் அதில் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றார். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. அப்படியானால் உங்க வழி எப்படிப்பட்ட வழின்னு சிந்திச்சு பாருங்கன்றாரு. அதுல வாசி பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரளாய் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஆமா, நீங்க புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் கூலியை சம்பாதிக்கிறவன் பத்தலான பையில் போடுகிறவனாய். ஏன் திரள விதைச்சா திரளா அறுக்கணுமா இல்லையா? நல்லா சாப்பிட்டா என்ன வரும்? நல்லா சாப்பிட்டா தொண்டை வரைக்கும் சாப்பிட்டா என்ன வரணும்? நல்லா திருப்தி வரணுமா இல்லையா? பசி அடங்கணுமா இல்லையா? நல்லா சாப்பிட்டா என்ன செய்யலையா? பசி அடங்கலையா? நைட்டு குளிர் நேரத்தில் நல்லா எடுத்து கம்பளி இழுத்து போத்தன என்ன ஆகணும்? போர்வைக்குள்ள ஒரு உஷ்ணம் வரணும்ல, குளிர் விடணும்ல. ஆனால் இப்போ போர்வைக்குள்ள என்ன பூந்துருச்சு? குளிர் உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன செய்ய, என்னதான் போத்துறாலும் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், குளிர்
விடவில்லை. அது கவனிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வாங்கி பாக்கெட்ல என்ன செய்றீங்க, வச்சிருக்கிறீங்க. பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பொத்தலான்னு பையில ஏதோ ஒன்று அதை என்ன செஞ்சுட்டு இருக்குது, பிட் பாக்கெட்டை அடிச்சுட்டு போகுது. கவனிச்சிங்களா? ஒரு முறை நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அன்னைக்கு இந்த 2 பைசா 1 பைசா 5 பைசாலாம் ரொம்ப வேல்யூவானது. 5 பைசாவுக்கு இப்போ 5 மிட்டாய் என்ன செய்யலாம், வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 பைசா கிடச்சிச்சு. எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே போகிற கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 பைசா இருந்துச்சு. ஆஹா, 10 பைசான்னு சொல்லி அதையே எடுத்து போட்டுட்டு போகிறேன். அடுத்து என்ன ஆச்சரியம்னா, 4-5 இடத்துல எனக்கு அன்னைக்கு 5 பைசா என்ன பண்ணுச்சு, ரொம்ப சந்தோஷம். கடைசியாக வீட்டுக்கு போய் எப்படி அதை 25 பைசா அன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பாக்கெட்டில் கை விட்டா, என் பாக்கெட்ல இருந்து விழுந்த காசு தான் திரும்ப திரும்ப யாருக்கு கிடச்சிருக்குது, எனக்கு கிடச்சிருக்குது. புரியுதா உங்களுக்கு? பல சமயத்தில் நம்ம இப்படிதான் வாங்கி எங்கே போடுறோம், பொத்தலான பைக்குள்ளே போட்டுட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். நம்ம என்ன பெருசாக அப்படியே சேமிக்கிறோமா? இல்லை, நீங்கள் உழைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பெல்லாம் இங்கேயே என்ன செய்யுது, கொஞ்சது. ஆனால் சேர்த்து வைக்க முடியல. ஏன்னா பூமியில் சேர்த்து வைக்காதீங்க, திருடர் கண்ணை விட்டு திருடுவார்கள், பூச்சியும் புழுவும் அதை என்ன செய்யும். ஆமாம், இந்த உலகத்தில் சேர்க்காதீங்க, நீங்க அங்கே என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருல, மல்கியா 1ஆவது அதிகாரம், மல்கியா 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் 13, 14. ஒருவர் சத்தமாக வாசிக்கணும், மற்றவங்களாம் கவனமாக கவனிக்கணும். நீங்கள் கண் ஊனமானதை கொண்டு வந்தாலும் பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை உன் அதிபதிக்கு செலுத்து. கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல 13, இதோ எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடாயிருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப திரும்பவும் 8வது வசனம். கிழிந்ததையும் செல்லாததையும் சில்லறையையும் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடலாமா? இல்லை, கவனிங்க. ஆண்டவருடைய பலிபடம் தேவ சமூகத்துக்கு வரும்போது, நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த காணிக்கை பகுதியை என்ன செஞ்சிட்டேன், ஏன்னா நான் காணிக்கை பெட்டியை திறந்து பார்க்கும்போது கிழிந்தது, சில இடங்களில் கொடுத்தா செல்லாதது, சில்லறைகள், இவைகளை பார்க்கும்பொழுது பார்த்த தேவனுக்கு நசல் கொண்டதையும் ஊனமானதையும் குருடானதையும் கொண்டு வந்து செலுத்துவதற்கு இனி ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நீங்க தேவ சமூகத்தில் வரும்போது வெறுங்கையா வரக்கூடாது, அது கட்டளை. காணிக்கையும் தசம பாகத்தையும் கொண்டு வந்து என்னுடைய பண்டகசாலையில் வைங்க. அப்போது வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ, ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்ன செய்ய, சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வழி என்னன்னா, அவர் கையில நீங்க கொடுத்து அவர் கையிலிருந்து நீங்க வாங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வழி. அல்லேலூயா. நான் கொடுத்து என் பிள்ளைகள் வாழ வேண்டும். நீர் கொடுக்க நான் வாழ்கிறேன், நீர் எடுக்க நான் ஒன்றும் இல்லாமல் போவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல அவருடைய கையில நம்ம கொடுத்துதான் என்ன செய்யணும், அவர் சன்னிதானத்துல விதைத்து வாங்க வேண்டும். உணர்வுள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடிக்கொண்டா. என்னுடைய உழைப்பின் முதற் பங்கு கர்த்தருக்கு செலுத்தணும். எனக்கு தெரியும், எங்க ஒரு சகோதரன் ஒரு நாள் வேலைக்கு போனாலும்
அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கு அவர் வாங்குற அந்த சம்பளத்துக்கு உண்டான 10 உடனே எனக்கு என்ன செய்வார், ஜிபே பண்ணுவார். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் போனால் சரி, 2 நாள் போனாலும் சரி. ஆனால் இந்த 25வது ஆண்டுல காணிக்கைகளிலும் தசம பாகத்திலும் ஒரு திறனமாய் பேசி, எங்களுக்கே அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி, தேவன் கொடுக்கிற பலன், தேவன் உழைக்க கொடுக்கிறதான அந்த ஞானம், அந்த திறமை எல்லாமே அவர் கொடுக்கிறது. அவர் கொடுத்ததுல 10 அவர் சன்னிதானத்தில் கொண்டு வந்து படைப்பதற்கு நமக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை ஒரு திறனமா, அது ஒரு கஷ்டமா நம்ம என்ன செய்யறோம்? இல்ல, தேவ சன்னிதானத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ பொத்தலான பையில போடாத, அது பொத்தலான பையில போட்டது போல உனக்கு ஒன்றும் இல்லாம போகுது. என் கையில கொடுத்து என் கையில வாங்கு. அன்றொன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாருன்னு கேட்கிற உரிமை அவர் கையில கொண்டு வந்து படைக்கிறவர்களுக்கு உண்டு. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அவர் கையில கொண்டு வந்து நீங்க கொடுக்கும்போது அவர் கையில எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க என்ன செய்ய முடியும்? கேட்டு வாங்க முடியும். அவளுக்காகத்தான் ஒத்தாசை வரும் பர்வதங்கள், அவளுக்காக தான் வானத்தினுடைய பலகணிகள், அவளுக்காக தான் தேவன் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க. உங்க வழிகள் எப்படி இருக்கு? இது என் சாமர்த்தியம், இது என் சம்பாத்தியம், எப்படி இருக்கா? எஜமானனே, வேலைக்காரர்கள் நம்முடைய கைகளை பார்ப்பது போல நான் நம்முடைய கைகளை என்ன செய்யறேன், பார்க்கிறேன்னு சொல்ற மாதிரி நம்முடைய வழிகள் இருக்குதா? இதை நீ என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இது என் பிதாவினுடைய வீடு, இது எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வீட்டினுடைய தேவைகள் எல்லாம் நம்மை சார்ந்தது. இந்த ஆலயத்தினுடைய காரியங்களில் உங்களுடைய முதற் பங்குகள், உங்களுடைய உழைப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய எல்லா முதற் பலன்களும் இங்கே வர வேண்டும். அப்படி வந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருந்ததுக்காக ஓராண்டு காலம் எதையுமே நான் சொல்லல. இன்னைக்கு சொல்றேன், 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப எடுங்க நீங்க ஏசாயா 55வது அதிகாரம். இப்பதான் ஏற்கனவே நான் சொன்ன 3 காரியங்கள். ஆதியில் இருந்த வார்த்தை, பூமியில் மாம்சமான வார்த்தை, பூமியில் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறிய வார்த்தை. 3மே வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இயேசு ஆதியில் இருந்த வார்த்தை, பூமியில மாம்சமான வார்த்தை, பரமேறி போன வார்த்தை. 3மே இயேசுதான். அது 3மே நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வாழ்வின் வடிவம். இப்பொழுது 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 55:10. மாரியும் என்ன சொல்லுங்க? மாறினா என்ன? உறைந்த மழைன்னா என்ன? இப்ப சொல்லுங்க. மழையும் பனியும், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல், சரியா நீங்க அதை என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும், இதுல சும்மா போட்டுக்கு, அவ்விடத்துக்கு வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறது எப்படியோ. அல்ல கவனிங்க, பனியும் மழையும் எப்படி இங்க வந்து இங்கு அது மாம்சமாகிறது. பனியும் மழையும் இங்க வந்து எப்படி வருது? மாம்சமாகுது. பனியும் மழையும் மாம்சமாகுது. எப்படி சொல்றேன்? ஒரு விதையை நீங்க கையில் வச்சிருக்கிறீங்க. இப்ப விதைக்குள்ள ஒரு முளையை, இலையை, கிளையை, மரத்தை, விருட்சத்தை உண்டு பண்ணுகிறது எது? சொல்லுங்க. அந்த மாரியும் உறைந்து மழையும் தான். இல்லைன்னா அது எப்படிதான் இருக்கும்? வெறும் வெறும் விதையா தான் இருக்கும். திருமணமான கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கிற அந்த உறவிலே
தேவன் ஜீவனை தந்து இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய ஜீவனை தேவன் அந்த ஜீவனை அனுப்பாவிட்டா ஒரு உயிரும் இந்த உலகத்துல உரு பெற்று பிறக்கவே வாய்ப்பில்லை. அல்லேலூயா. வெறும் கருவானது அது மாம்சமாகி உருவாகி உலகத்துல பிறப்பதற்கு அங்கிருந்து தேவ ஜீவன் இறங்கி வருவது போல இந்த பூமியில இருக்கிற விதைகள் எல்லாம் முளைக்கும்படியாக வானத்திலிருந்து மழையும் பனியும் வருகிறது. அல்லேலூயா. அதை போல அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை போல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என் இடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து. கவனிங்க, இப்ப அடுத்து சொல்ல, அப்படியே என் வசனமும் இருக்கும். நான் அனுப்பும்போது அந்த வசனம் அந்த வார்த்தை பூமியில வந்து மாம்சமாகி அது பிறந்து வளர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து மரித்து உயிர்த்து மீண்டும் எங்க போமா? மேல போமா. புரியுதா உங்களுக்கு? மேல இருந்து வரக்கூடிய அந்த மழை, அந்த பனி, அந்த நீர் எப்படி திரும்ப மேல போகும் பார்த்துருக்கிறீங்களா? திரும்ப எப்படி போகும்? படிச்சவங்க சொல்லுங்களேன். ஆவியாய் போகும். எப்ப ஆவியாகும் தெரியுமா உங்களுக்கு? எப்ப ஆவியாகும்? அது இங்க வந்த உடனேயே சூரியனுடைய கண்ணில் பட்டுட்டா உடனே அது நம்மளை ஆவியாக்கிடும், நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியாம போயிடும்னு சொல்லி அது பூமியினுடைய ஆழங்களிலே ஓடி ஒளிந்து கொள்ளும். அநேக மரங்களுக்கும் அநேக செடிகளுக்கும் கொடிகளுக்கும் இடையில வேர்களுக்கு கீழே போய் என்ன செய்யும்? ஒளிந்து கொள்ளும். நீ யோசிச்சு பாருங்க, கணத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆழத்துல உள்ள தண்ணி இருக்கும், சூரிய ஒளி அதில் படவே படாது. நல்ல நடு அதாவது மத்தியான வெயில் நேரத்தில் கணத்துல இருந்து தண்ணி எடுங்க, எப்படி இருக்கும்? சூடா இருக்குமா? ஜில்லுன்னு இருக்கும். ஏன் சொல்லுங்க? அது சூரியனுக்கு கண்கள்ல படாம தான் வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் சூரியனுடைய கண்கள்ல பட்டு ஆவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பின எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன செய்யும்? சில தண்ணி தான் அங்கேயும் இங்கேயும் எங்கேயாவது மாறி சாக்கடையில் அது சாக்கடையாக மாறி ஏதாவது பிளாஸ்டிக்கில் தேங்கி நின்றுட்டு கொசுவையும் அதையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உற்பத்தி ஆக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படி அல்ல. அல்லேலூயா. அது போல தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துல நீங்கள்லாம் இன்னைக்கு மாம்சமாக மாற்றி இருக்கு. நீங்க தேவனிடத்துல இருந்தவர்கள் தான். தேவனிடத்துல இருந்த அந்த ஜீவன் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல மாம்சமாக மாற்றி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் தெளிவா நம்ம சொல்றாரு, நீ வானத்துக்குரியவன், நீ இந்த பூமிக்கு ஆனா எங்க இருக்கிற? நீ இந்த பூமியில தான் இருக்கிற, ஆனா நீ பூமிக்குரியவன் அல்ல. ஒரு நாள் நீ எங்க வரணும்? அங்க வரணும். அப்படி வரும்பொழுது என்ன சொல்லணும்? வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 4, 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். என்ன கவனிங்க, இப்படி சொல்லுகிற ஒரு நிலையை தான், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ நான் என்ன செய்யறேன்? இதோ நான் புறப்பட்டு வரேன்னு சொல்லி, என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்துக்கு ஏறி போக வேண்டும் என்று சொல்லி ஏறி போனவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உலகம் உன்னை தொட்டு விடாதபடிக்கு, உன்னை மண்ணோடு மண்ணாக ஆற்றி விடாதபடிக்கு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நீ சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது என்று சொல்லி அவருடைய வழிகளில் நடக்கவும், அவருடைய நினைவுகளில் அவருடைய சுத்தத்தின் மையத்தில் வாழவும் ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த ஏசாயா 55வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் எப்படி எங்க புறப்பட்டு எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போகும்போது எப்படி புறப்படுவீங்களா? நல்லா சொல்லுங்க. மகிழ்ச்சியா புறப்பட்டு. இடையில ஒரு சகோதரியை சந்திச்சேன், 2 கிட்னி அவங்களுக்கு ஃபெயிலியர்.
டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரத்தம் 5 பாயிண்ட்டுக்கு கீழே என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. இனி வாழவே அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதாவது எனக்கு கொடுத்துருங்க, விஷத்தையாவது கொடுத்துருங்க, எனக்கு வலி தாங்க முடியல, நான் சாக போகிறேன்னு சொல்லி அவங்க துடிச்சிட்டு அப்படி கேட்டுக்கிட்டு சாக துடித்த பொழுது நான் போய் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் மரணத்தை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, மரணத்துக்கு பின்னால் ஒரு பெரிய மறுவாழ்வு என்ன செய்யுது இருக்குது, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து நீங்கள் எழுதுங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் கடைசி என்ன செய்யுங்க, சொல்லிடுங்க. ஒரு காலம் தற்கொலைக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சிக்க கூடாது. பிதாவே உடைய கைகளை நாவியே, எவ்வளோ வலி வந்தாலும் எவ்வளோ மோசமான சூழல் இருந்தாலும் மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூர் எங்கே, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த உடம்பு விட்டு ஆவியை வெளியில் கொண்டு வருவேன், ஜஸ்ட் அதான உன்னால் முடியும், வேற என்ன முடியும். மாம்சத்தை கொல்ல வளவலுக்கு பயப்படாதிருங்கள், ஆவி ஆத்மாவை நேசிக்கிற தேவனுக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னப்போ அந்த அம்மா வேண்டாம், ஐயோ இவர் என்ன இப்படி மரணத்தை எழுதி வச்சுட்டு சாக சொல்கிற மாதிரியே என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்க வருத்தப்பட்டாங்க. ஏன்னா சில சத்தியங்கள் சிலருக்கு என்ன செய்யும், கசக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, மரணம் என்றாலே என்ன வரணுமா, வாசிச்சு பாருங்க. நான் போகணும், நான் புறப்படணும், உடனே என்ன வரணும், மகிழ்ச்சி வரணும். மகிழ்ச்சி வரலன்னா ஏதோ சம்திங் ராங். இன்னும் நித்தியத்துக்கு நீங்கள் என்ன ஆகலை, நித்தியத்துக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிக்கல, எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு வழி தெரியல. அதனால தான் அந்த பிரச்சனை. பீர்பால் என்று ஒரு நகைச்சுவை கோமாளி பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாருடைய அரண்மனையில் இருந்தார் சொல்லுங்க, அக்பருடைய அரண்மனையில் இருந்தார். அவர் எப்பொழுதுமே அரண்மனையில் இருக்கிறவரில் சந்தோஷப்படுத்திட்டு ராஜாவை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு, அந்த கோமாளியோட பொறுப்பு. நல்ல அறிவாளி, புத்திசாலி. ஒரு முறை உச்சகட்டமாக அவர் அங்கே நகைச்சுவையை அரங்கேற்றி விட்டபடினால ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். அவைக்கு முன்னால் பீர்பாலை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒரு கோலை அவனுடைய கையில் கொடுத்து, பீர்பால் இந்த கோலை நீ வைத்துக்கொள். எதற்கு மன்னா, உன்னை விட முட்டாள், உன்னை விட பெரிய முட்டாள் அந்த உலகத்தில் நீ அன்னைக்கு பார்க்குறியோ அன்னைக்கு இந்த கோலை யார்கிட்ட கொடுத்துரு, அந்த நபர்கிட்ட கொடுத்துரு. அது வரைக்கும் அந்த உலகத்தில் பெரிய முட்டாள் யார் தான். வேற வழியில் ராஜா கோலை கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுட்டு இப்போ இந்த கோலை வச்சுட்டே தான் என்ன செய்கிறான். இந்த கோலை பார்க்குறவங்களாம் எல்லாருக்கும் தெரியும் யாரு, ஆனால் ரியலாக அவன் யாரு, பெரிய ஞானி. காலங்கள் கடந்தது. சில காலங்களுக்கு பிற்பாடு ராஜா நோய்வாய்ப்பட்டார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிற ராஜாவை அரண்மனை முற்றத்தில் கடத்தி ஒட்டுமொத்தமான தேசத்து மக்களையும் பார்க்கும்படியாக அழைக்கிறார்கள். எல்லாரும் வரிசையில் வந்து ராஜா என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா ராஜா இருக்க போகிறது இன்னும் சில நாட்கள் தான். மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார். பீர்பாலும் வரிசையில் என்ன செய்கிறார், வரார். அவர் கையில் என்ன இருக்குது, இந்த கோலை எடுத்துகிட்டு அவர் என்ன செய்கிறார், வரார். வந்த உடனே ராஜாவை பார்த்து ராஜா அவருடைய கையில் இந்த கோலை கொடுக்குறார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா என் கையில் இந்த கோலை கொடுக்குறேன். இல்லை ராஜா நீ எங்கே போகிறீங்க, தெரியலையே, எங்கே போகிறேன்னு தெரியல. உடனே அவன் சொல்கிறான், பக்கத்து நாட்டுக்கு போனாலே உடனே சாலைகளெல்லாம் துப்புரவு பண்ணுறீங்க, வழிகளெல்லாம் கொடியை கட்டுறீங்க, பராக் பராக்குன்னு என்னென்னு செய்கிறீங்க, என்னென்னமோ முழக்கெல்லாம் போடுறீங்க. நீங்கள் அங்கே ஒரு வாரம் தங்க போகிறீங்கன்னா ப்ரோக்ராம் போட்டு எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ணுறீங்க. ஆனால் இனி ஒருபோதும் திரும்பி வர முடியாத நித்தியத்துக்கு, நித்தியமான வாழ்க்கைக்கு போகிறதான நீங்கள் எங்கு போகிறேன் என்றே தெரியாது என்று சொல்லும் போது உங்களை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் அண்ணா. ஆகவே நீ எதை வச்சிங்க, இந்த கோலை வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டானா. எத்தனை பேருக்கு அந்த கோல் வேணும், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. மோசேயினுடைய கோல் இருந்தா செங்கடலை பழக்கலாம். இந்த கோலை வச்சுட்டு பல்லவத்தினுடைய வாசல் என்ன செய்ய முடியாது, அறியாமையின் கோல். இல்லை புரிஞ்சுங்க, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணம் உடனே திகில், அப்படியே நெஞ்சு அடிக்கிற மாதிரி ஒரு பயம், குப்புன்னு ஒரு வேர்வை. ஐயோ மரணமா வருதா, மரணம் உடனே அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் என்ன செய்றீங்க நினைக்கிறீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ஏசாயா சொல்றார், நீங்கள் மகிழ்ச்சியோடு சமாதானமாய்
கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் அழுது புலம்பலோடு கொண்டு போகப்படுவீர்கள். எப்படி? சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீங்க. யோசேப்புடைய லைஃபை கவனிங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி சொன்னான், நான் சாவேன், என்னை நீங்க அடக்கம் பண்ண கூடாது, பெட்டியில வைக்கணும். எப்ப இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு. அப்ப போகும்போது என்ன நீங்க என்ன செய்யணும்? கொண்டு போகணும். கொண்டு போய் என் பிதாக்களுடைய கல்லறையில நீங்க என்ன செய்யணும்? நீங்க போகிற இடத்துல என்னை அங்க வைக்கணும்னு சொன்னான். அல்லேலூயா. மரித்து ஏறத்தாழ 440 வருஷம் பெட்டியிலேயே அடக்கம் பண்ணப்படாமல் இருந்தவன் 40 வருடம் தோள்களிலே சுமந்து சொல்லப்பட்ட ஒருவன் யார் தெரியுமா? யோசேப்பு. நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு ஆனந்த சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். கவனிங்க, இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்துட்டு போகும்போது இயற்கைகள் உங்கள் மூலமா என்ன செய்யும்? மகிழும். ஏன்னா இயற்கைக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும், இயற்கைக்கு வானம் தருகிற அந்த மாரியும் மழையும் உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுதுதான் அது முன்மாறி அல்ல பின்மாறியும் சேர்த்து பொழியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதாமுடைய வாழ்க்கை சரியில்லாததுனாலதான் இந்த பூமிக்கு சாபம். ஆதாமுடைய வாழ்க்கை சரியில்லாதனால்தான் முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்கிறதான மோசமான ஒரு சாபம் இந்த பூமிக்கு வந்துச்சு. ஆனா அதற்கு பிற்பாடு இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா விதமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த பூமிக்கு அது ஆசீர்வாதம்ன்றதுனாலதான் நம்முடைய மரணத்தை, பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. அந்த மரண நேரத்தை மரங்கள் கொண்டாடுமா? எது கொண்டாடும்? எல்லாம் சொல்லுங்க. மரங்கள் கொண்டாடும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலிருந்து நான் பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியை நம்ம என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். இயேசுநாதர் பரமேறிய பொழுது கலிலேயர்கள் அண்ணாந்து பார்த்தாங்க. அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, அடிக்கடி நான் சொல்வேன், சீக்கிரமாக கடந்து போகிறதான அந்த வாழ்க்கையில நீங்க யார்? நான் பரலோகத்துல தேவனிடத்துல இருந்தவன். என் ஜீவன் கிறிஸ்துவுடனே உன்னதங்களிலே மறைந்திருக்கிறது. எப்ப மறைந்திருக்கிறது? நான் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்ட போது என் ஜீவன் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலே அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது போல ஆதியிலே நான் தேவனிடத்தில் இருந்தவன், பூமியிலே நான் மாம்சமானவன். இந்த பூமியில நான் வாழும் பொழுது பூமிக்குரியவனாக அல்ல, பூமிக்குரிய உலக பொருட்களுக்காக அல்ல, உலகத்தினுடைய மேன்மைக்காக மகிமைக்காக அல்ல, தேவனுக்காக வாழ்கிறதான, தேவனுடைய மகிமைக்கென்று வாழ்கிறதான நிலையிலிருந்து நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்கதாக சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். எழும்புவோமா எல்லாரும் தேவ சமூகத்துல? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகளும் உங்களுடைய வழிகளும் உங்களை மண்ணோடு மண்ணாக மாற்றும். உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள் உங்களை உயர்த்தும் நினைவுகள். உன்னதங்களிலே என்னோடு கூட உங்களை உட்கார வைக்கக்கூடிய நினைவுகள் என்னுடைய நினைவுகள். என் வழி பிதாவினுடைய வீட்டிற்கு, நித்திய வாழ்க்கைக்கு நீங்கள் வருகிறதான ஒரு வழி. எஸ் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு அடையாளமாக நீங்க உங்களை காண்பிச்சிருக்கிறீங்கப்பா. ஆதியில் இருந்த வார்த்தை இந்த பூமியில வந்து மாம்சமான வார்த்தை. எஸ், மக்காக வாழ்ந்து மரித்து பரமேறிய ஒரு வார்த்தை. அது போலவே தகப்பனே, இந்த வாழ்க்கையில மக்காக வாழ்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, மக்காக வாழ்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கேளுங்க, ஏதோ நீங்க சாதாரணமா நீங்க கேட்டது போல இருக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு போய் சேர வேண்டிய வெளிப்பாடுகள் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறு கூட்டத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையை புரிதலுக்கு நேராக நடத்துவதாக. எஸ் லார்ட். மரணத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு புறப்படத்தக்கதாக
வாழ்க்கையினுடைய முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ கிரீடத்திற்காக காத்திருக்கிறவளாக ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தரணும். ஆனா இந்த உலகத்துல இன்னும் இருக்குன்னு சொல்லி உலகத்தினுடைய காரியம் இல்லை. உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு 100 ஆண்டு காலம் கொடுத்தாலும் சந்தோஷம். அந்த 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழும் போது, இந்த உலகத்துல வாழும் போது உங்கள் நினைவுகள் உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் நித்தியத்துக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் வந்து தங்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Lord, thank you Lord. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.